வெல்கம் டு மம்மாஸ் கிச்சன் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு லஞ்சுக்கு மீனை வச்சு ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி பண்ண போறேன். ஃபிஷ் பெப்பர் ஃப்ரை தான். பொதுவாக நம்ம சிக்கனை மட்டன் வச்சு பெப்பர் ஃப்ரை பண்ணுவோம். இன்னைக்கு நான் கொஞ்சம் வித்தியாசமா மீனை வச்சு பண்ண போறேன். இந்த ஃப்ரை நீங்க சாப்பிடும்போது நம்ம தொண்டையில இருக்க சளி எல்லாம் நல்லா அறுத்துட்டு வெளியே வந்துடும். இந்த மீன் எண்ணெயில பொரிச்ச மாதிரியும் இருக்கும், அதே நேரத்துல குழம்பு மீன்ல எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குமோ அந்த அளவுக்கு சாஃப்டாவும் இருக்கும். ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ரெசிபி இது. நீங்க கண்டிப்பா ஒரு தடவை வீட்டுல ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. வாங்க இந்த டிஷ்ஷை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இந்த டிஷ் செய்யறதுக்கு இன்னைக்கு நான் 1/2 கிலோ மீன் எடுத்திருக்கேன். மீன் நீங்க எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு சூர மீன் எடுத்திருக்கேன். இப்போ இதை பீசஸா வெட்டி வச்சிருக்கோம். இப்போ இதுல கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கை வச்சு நல்லா பிசைஞ்சு விடுவோம். இந்த மாதிரி கை வச்சு பிசையும் போதுதான் எல்லா இடத்துலையும் நம்ம போட்டிருக்க இந்த உப்பு, மஞ்சத்தூள், மிளகுத்தூள் எல்லாம் கலந்து நல்லா ஊறி வரும். அதே நேரத்துல மீன் உடையாத அளவுக்கும் பிசைஞ்சுக்கணும். இப்ப இது பிசைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு பேன் அடுப்புல வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆன உடனே ஒரு 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குவோம். இதுக்கு ஆயிலும் அதிகமா தேவைப்படாது. இந்த ஆயில் ஹீட் ஆகுறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து நல்லா கழுவிட்டு அதை மேல ஸ்ப்ரெட் பண்ணிக்குவோம். கருவேப்பிலை நம்ம ஈரத்தோட போடுறதுனால ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் போட்டோம் அப்படின்னா வெடிச்சு வரும். அதனால ஆயில் ஹீட் ஆகுறதுக்கு முன்னாடியே இந்த கருவேப்பிலையை சேர்த்துக்குவோம். இப்ப கருவேப்பிலை போட்டு லைட்டா வெடிச்சு வரும்போது நம்ம ஏற்கனவே 10 நிமிஷமா ஊற வச்சிருக்க இந்த மீன் பீசஸை தனித்தனியா இந்த கருவேப்பிலைக்கு மேல வச்சுக்குவோம். இப்போ இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா நைஸா அரைச்சிடக்கூடாது, 1-2 திரியா தான் அரைக்கணும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஒரே இடத்துல சேர்க்காம நம்ம எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரெட் பண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ இதுல ஒரு தக்காளி எடுத்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் நம்ம ஒரே இடத்துல சேர்க்காம இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்து இதோட சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பெப்பர் தூள் சேர்த்ததுனால மிளகாய் தூள் கொஞ்சம் கம்மியாவே சேர்த்துக்குவோம். எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி அப்படியே வேக வச்சிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கிளறி விட்டோம்னா இப்போ கொதன்னு ஆயிடும். இப்போ பாருங்க, ஒரு 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. அழகா மேல வெந்திருக்கு. இப்போ ஒவ்வொரு பீசஸா இப்படி திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. மறுபடியும் ஒரு மூடி போட்டு நல்லா மூடி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வேக விடுவோம். இப்போ பாருங்க, ஒரு 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதுல கொஞ்சமா புளி சேர்த்துக்கலாம். அதாவது நான் சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துட்டு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பிச்சு ஸ்ப்ரெட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்த உடனேயே கிளறாம ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். இப்ப இந்த மாதிரி நம்ம புளி சேர்க்கறது எதுக்குன்னா, ஒரு 2 நாள் நீங்க இந்த மீனை கூட வச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு கெடாம ரொம்ப சூப்பரா இருக்கும். செஞ்ச அன்னைக்கே சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த புளி சேர்க்க வேண்டியதில்லை, தக்காளி சேர்த்தா மட்டும் போதும். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. மறுபடியும் இந்த மீனை நல்லா பெரட்டி விடுவோம். பெரட்டி விட்டுட்டு இப்ப மூடி போடாம ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே ஓப்பன்ல வச்சு வேக விடுவோம். இப்போ மூடி போட்டு மூடாம 5 நிமிஷம் ஓப்பன்லயே வச்சு நல்லா மீனை வேக வச்சிருக்கோம். அப்பப்ப கொஞ்சம் திருப்பி மட்டும் விட்டுருக்கேன். இப்போ நல்ல டீப் ஃப்ரை ஆயிடுச்சு. இதுல போட்டிருக்க தக்காளியும் நல்லா வெந்து அழகா மசிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி டீப் ஃப்ரை வேணுங்கிறவங்க மூடி போடாம இப்ப நான் செஞ்ச மெத்தட்ல நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ டீப் ஃப்ரை வேணாம், கிரேவி பதத்துக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஓப்பன் பண்ணி வச்சு வேக வச்சோம் இல்லையா, அந்த மெத்தட்ல செய்யாம நம்ம மூடி போட்டு வேக வச்ச மெத்தடோட நிறுத்திக்கலாம்.
அவ்வளவுதாங்க, சூப்பரான ஃபிஷ் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. மீண்டும் ஒரு புது ரெசிபியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி.